நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் தென்காசி மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய 3வது முருகர் கோயில் திருமலை குமாரசுவாமி பண்பொழி. முருகர் கோயிலே அந்த வட்டாரத்துல ரொம்ப சிறப்பா பெருமையா சொல்லக்கூடிய ஒரு கோயில் வந்து இதுதான், குமாரசாமி திருமலை பண்பொழி. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிவகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாவுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. அந்த வட்டார மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்வத்தோட போகக்கூடிய ஒரு மலை இது. கிட்டத்தட்ட 625 படிகள் கொண்ட ஒரு மலை. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் நம்ம பயணம் சென்று மேலே போய் சன்னதியை சேவிக்கக்கூடிய ரோடு சாலை வசதியும் உண்டு. அது இந்த கோயிலில் மட்டும்தான். வேற நம்ம தோரணமலையில் அதுக்கு வசதி கிடையாது. வெறும் படிக்கட்டுகள் தான். அதுவும் வந்து செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு இந்த கோயிலுடைய படிக்கட்டுகளும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, தோரணமலை அளவுக்கு. இது படிக்கட்டுடைய எண்ணிக்கைகளும் ரொம்ப கம்மி. தென்காசியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் பண்பொழி குமாரசாமி திருமலை. கடன் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கடனை வந்து நம்ம பரிபூர்ணமாக அடைக்கணும். நமக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வேலை நடக்கணும். எல்லாமே தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவசியம் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது, கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது முருகரை போய் சேவிக்கிறீங்க, அதாவது திருமலை குமாரசாமியை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, மாலை ஒரு 4லேருந்து 7 மணிக்குள்ளே நிச்சயமாக இந்த திருமலை குமாரசாமி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். இந்த கோவிலில் தனி சிறப்பு அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா மலையில் இருக்கக்கூடிய கோவிலில் எப்பயுமே மலை குன்று அப்படின்னாலே முருகருக்கு அவருடைய பிறப்பிடம், அவருடைய இருப்பிடம். குளம், அந்த புஷ்கரணி அப்படின்றது வந்து கீழே இருக்கும், மேலே குன்றின் மேல் அமர்ந்திருப்பார் முருகர். ஆனால் இந்த கோயிலில் இவருடைய சன்னதிக்கு பின்னாலேயே மேலேயே வந்து அந்த குளம் இருக்கும். மேற்கு சார்ந்த ஒரு குளமாக இருக்கும். இந்த கோயிலில் இன்னும் தனி சிறப்பு, இன்னொரு சிறப்பு அப்படின்னா, விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 16 படி மேலே ஏறி நம்ம தரிசிக்கக்கூடிய அளவுக்கு உயரமாக நமக்கு காட்சி கொடுப்பார். செல்வ விநாயகர் 16 செல்வங்களையும், ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு செல்வத்தை குறித்து நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த விநாயகரை நம்ம ஏறி தரிசிக்கிறோம் அப்படின்னா, சேவிக்கிறோம் அப்படின்னா, இந்த 16 செல்வங்களும் நமக்கு வந்து கிடைப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோயிலில் புளிய மரம் தனி சிறப்பு. அதுதான் ஸ்தல விருட்சமே. இந்த கோயிலுடைய நடு குளத்தின் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம். இந்த கோயில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஜஸ்ட் ஒரு டிப் சொல்கிறேன். எந்த கோயிலெல்லாம் புளிய மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை பெரிய லெவலில் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறுங்குடி எடுத்துட்டிங்கன்னா புளிய மரம் தான். அந்த மாதிரி நிறைய கோயில்கள் உண்டு, ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோயில்கள். புளிய மரம் எங்கெல்லாம் ஸ்தல விருட்சமாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் ரெகுலராக வழிபடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறதா ஒரு ஐதீகம் உண்டு. அது உண்மையும் கூட. அந்த வகையில் இந்த கோயிலில் தனி சிறப்பு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, பைரவர் தான். வாகனமே இல்லாமல், அவருடைய வாகனம் இல்லாமல் ரொம்ப ஆசானுபாவமாக உயரமாக நமக்கு காட்சி கொடுப்பார். கிட்டத்தட்ட வீர தண்டாயுதபாணியாக நமக்கு காட்சி கொடுப்பார் இந்த கோயிலில் பைரவர். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் 2 வழிகள் உண்டு. 2லையுமே, அதாவது மேற்கு பார்த்ததும் கிழக்கு பார்த்ததும், நம்ம மேற்கு வழியாக உள்ள நுழைந்து முருகரை தரிசிச்சுட்டு சேவிச்சுட்டு பின்னர் பைரவரை சேவிச்சுட்டு பிரதர்ஷனையாக வெளில வரோம் அப்படின்னா கிழக்கு வழியாக அந்த கோயிலில் இப்போது அதுதான் வழிமுறையாக ஃபாலோ பண்ணுற ஒரு வழி. அப்படி வெளில வந்து இந்த கோயிலுடைய புஷ்கரணியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோயிலுடைய அமைப்பு, அந்த மலை பிரதேசங்கள், அது வந்து கண்கொள்ளா காட்சி. அதுவும் ஒரு மாலை வேளையில் ஒரு 7-8 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோயிலுடைய அந்த கோயிலுடைய
லைட் வெளிச்சத்தில் அந்த மலை உங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும். நிறைய படங்கள் இந்த கோயிலை சார்ந்து படமாக்கப்பட்டது. அந்த பெருமையும் உண்டு. இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்லக்கூடிய எல்லாருடைய குடும்பமும் செல்வ செழிப்போடு இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோயில் படிக்கட்டை நீங்க ஏறி வரீங்க அப்படின்னாலே, தனியா இடும்பனுக்கு ஒரு சன்னதி உண்டு. அந்த இடும்பன் சன்னதிய தரிசிச்சுட்டு, சேவிச்சுட்டு, பிரதட்சணம் பண்ணிட்டு தான் நீங்க முருகரையே வந்து சேவிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய இடும்பனுக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கோயிலுடைய குளம் மேலேயே இருக்கு. அதனுடைய அமைப்பு ஒரு தனி சிறப்பு. யாரும் அங்க போய் வந்து கை நனைச்சோ, கால் நனைச்சோ, இல்ல ஸ்நானம் குளிச்சுட்டோலாம் அந்த அந்த அமைப்புல வந்து இந்த கோயிலுடைய குளம் கிடையாது. ரொம்ப ஐதீகமாக பாதுகாப்பு பட்டு வருகின்ற ஒரு குளம். சிறப்பு பெற்ற ஒரு குளம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமான புளிய மரம் கீழயே வந்து நாகர் சன்னதி உண்டு. அத வலம் வந்து சுற்றி நம்ம முருகரை தரிசிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமாக ஒரு கிஃப்டான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது தான் பண்பொழி திருமலை குமாரசாமி கோயில். தென்காசிக்கு, திருநெல்வேலிக்கு, குற்றாலத்துக்கு எஸ்பெஷலி போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவசியம் பண்பொழி குமாரசாமிக்கு போகிறது ஒரு பெரிய கிஃப்டாக ஒரு ஒரு பிராப்தமாக அமையும். நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த கோயிலுடைய அமைப்புக்கு, இந்த கோயிலுடைய படிக்கட்டுகளை ஏறி நம்ம வந்து முருகரை தரிசிக்கணும்னு வேண்டிக்கங்க. நிச்சயமா குமாரசாமி உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சப்பலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.